டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னினா அது தேங்காய் சட்னி தான். நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டேஸ்டான தேங்காய் சட்னி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி குயிக்கான டைமில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஒரு பேனில் சூடு பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 வரமிளகாய். நான் இங்கே காஷ்மீரி வரமிளகாய் எடுத்திருக்கேன். காஷ்மீரி வரமிளகாய் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் காரமும் பார்த்திங்கன்னா லிமிட்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு இந்த வரமிளகாயும் கடலைப்பருப்பு ஒரு 3/4 வாசி வர அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இதை வறுத்துட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு சும்மா கையில் விரலில் இத்தனோடு எடுத்து அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு மிளகாய் புளி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி இருக்கணும். ஸோ 2 நிமிஷம் அப்படி எடுத்துக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்பு மிளகாய் புளி அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் அப்படியே பேனில் இருக்கட்டும். இதை நம்ம கடைசியில் தாளிக்கறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறங்காட்டிக்கு நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் அந்த பதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் தேவைப்பட்டால் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சி வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 2 வரமிளகாய் அதை அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை இதை சேர்த்துட்டு வரமிளகாய் கறிவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பர் டூப்பர் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த தேங்காய் சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.